Hi guys, welcome back to my channel, The Boys of Black Panther. நம்ம இப்போ கேரளா ட்ரிப் போறோம். வாங்க நம்ம கேரளால போய் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. guys, நம்ம இப்போ கேரளாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கேரளால வந்து திருவனந்தபுரம் ஜூக்காக வந்திருக்கோம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மியூசியம் போய் பார்க்கலாம், அப்புறம் ஜூக்குள்ள போகலாம். என் கூட ஏன் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. இதுக்கு பேர் தான் கைஸ் ஃபால்ஸ் கில்லிங் வேல் சொல்லுவாங்க. இது வந்து லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 62 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. இது வந்து 1902 வந்து எடுத்த ஒரு மாடல் கிராஃபி. இது வந்து வெயிலோட ஃபேமிலி இல்லை, அண்ட் சிமிலர் டு வெயிலோட ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து இந்தியன் ரைனோசரஸ் சொல்லுவாங்க. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 45 வருஷம் வரைக்கும் வாழும். இது பேர் வந்து ஆல்பெரின் ஜெயின் டார்டாய்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து 255 இயர்ஸ் வரைக்கும் வாழும். இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக லைஃப் ஸ்பேன் வர டார்டாய்ஸ். ஸ்கெலிட்டல் கேலரி அப்படின்னா உண்மையான எலும்பு கூட உள்ள வச்சிருக்காங்க. என்னென்ன எலும்பு கூட இருக்கேன் வாங்க உள்ள போய் பார்ப்போம். சரி வா போலாம். உள்ள இல்ல வெளியே மாப்பிள்ளை யாரு எல்லாம் செத்து கிடக்குமா? எருமை முருகேஷா, எருமையா? இதான் நம்ம இங்க பார்த்த வேல், அந்த கில்லிங் வேல் சொன்னோமே அதோட உண்மையான எலும்பு கூட. எல்லாத்தையும் வந்து எடுத்து பைண்டிங் போட்டு வச்சிருக்காங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், பெசிபிக் ஓஷன். இந்த இடத்துல என்னென்ன ஓஷன் சொன்னீங்க? இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், பெசிபிக் ஓஷன். இட்ஸ் a Pacific Ocean. கரெக்டா சொல்லுங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான், கால் வைக்கிற இடமெல்லாம் ஆயனா சொல்லுவாங்களாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் மாடு. சொல்லுங்க. இல்ல, இது ஒரு டைப் ஆஃப் மாடு. இது வந்து அந்த ஆண்ட் ஈட்டர் நம்ம சினிமாஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். இது என்ன சொல்லுவாங்கன்னா மலையாளம் டேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க வந்து ஆண்ட்ஸ் இருக்கோ சக் பண்ணி சாப்பிடும். இது நம்ம இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஆஸ் டாங்கின்னு சொல்லலாம், தமிழ்ல சொன்னா கழுதுன்னு சொல்லலாம். இது பேர் வந்து புல் அப்படின்னுவாங்க. கொம்பா பார்த்தாலே தெரியும். ஒரிஜினல் தான் இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 9-10 கிலோஸ் வரைக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹைட், ஷோல்டர் ஹைட் மட்டும் வந்து 190 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குமா. மனுஷங்களை விட ஹைட்டா இருக்கும். இது பேர் எல்லாருக்கும் தெரியும், நியூ. இது வந்து ஒரு டைப் ஆஃப் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆஸ்ட்ரிச் ஃபேமிலின்னு சொல்லலாம். இதுவும் சாப்பிடுவாங்க நிறைய பேர். இது உண்மையான ஆஸ்ட்ரிச். அதோட ஸ்கெலிட்டன் வச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரிச் ஸ்கெலிட்டன் எப்படிதான் இருக்கும், சிமிலர் டு த கோழி நம்ம சாப்பிடுவோமே அதே மாதிரி தான் இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வரைக்கும் சொல்றாங்க வருமா. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 175 வருமா. வெயிட் வந்து 110 கிலோ இருக்குமா. டேஸ்ட் சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து சாப்பிடுறதுலயே பார்த்தா அப்படிதான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இது வந்து சம்பர் டியர் அப்படின்னு சொல்றாங்க. இதான் மான் ஃபேமிலியில இது ஒரு ஃபேமிலி. இதோட கொம்பு நிறைய பேர் வந்து சில ஆயுர்வேதிக்காக யூஸ் பண்றாங்க. இங்க வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபைனலி த ஜெயிண்ட் எலிஃபண்ட் இருக்காங்க. அதோட கால், தோல், ஃபுல் எலிஃபண்ட்.
இந்த நான் வந்து வேற எலிஃபேண்டோட என்னமோ நினைச்சேன், நீங்க டக்குன்னு எலிஃபண்ட் நானே ஷாக் ஆயிட்டேன். எலிஃபேண்டோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 70 இயர்ஸ் வரைக்கும் இது வருமா. நம்ம நம்ம நீங்கதான் தான் நீங்கதான் ஹியூமன் மனிதன் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து ஒவ்வொரு மனிதனோட டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்க. அது வந்து நார்மலா இருக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் டைப்ல இருந்தது, இப்படி இருந்தாங்க, அப்புறம் இப்படி அப்ப இப்படி, இப்போ ஏடா கூடமா இருக்கும். அப்போ நல்லா இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்கல் தலை இதுதான் அசல். இதெல்லாம் பயாலஜி லேப்லயே பார்த்தாச்சு. வாங்க வாங்க. என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம பேர்ட்ஸ் காட்ட சொல்றான்னு நினைக்கிறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பிகாஸ் இது வந்து பேர்ட்ஸ் செக்ஷன்ஸ். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 52 வகையான பேர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஸ்கூல் டைம்ல வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காகவே இந்த மாதிரி நெஸ்ட் எல்லாம் கட்டியிருப்போம். புதிய ஃபேமிலிஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து கட்டுவாங்க. இந்த மாதிரி பிரான்ச்சஸ்ல சில பேர் அந்த மாதிரி நெஸ்ட் கட்டுவாங்க, பெரிய நெஸ்டா கட்டுவாங்க, இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா கூட கட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து பாருங்க, அது கொஞ்சம் வயசான குக்கு போல சைலண்டா உட்காந்து. அது குக்கு ஒரிஜினலே கிடையாதுங்க. இந்த பேர்ட்ஸ் இந்த நெஸ்ட்டை வந்து சில பேர்ட்ஸ் எப்படி கட்டும்னா ஃபெதர்ஸ் இது வச்சு கட்டும். சில பேர்ட்ஸ் வந்து குப்பை காக்காஸ் எல்லாம் குப்பை எடுத்துட்டு வந்து கட்டோம்னா 51 வகையான பேர்ட்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே வந்து உண்மையான பேர்ட்ஸ். அது வந்து நம்ம பயாலஜிக்கல் லேப்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு லிக்விட்ல எடுத்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. நம்ம வந்து அது இப்போ இல்லை, ஏன்ஷியன் டைம்ல இருந்து இருக்கு. நம்ம அந்த மம்மி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி வந்து இது வரைக்கும் ப்ரிசர்வ்டா இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். தென் திஸ் இப்ப சொல்லுங்க our real world. இந்த வேர்ல்ட்ல தான் வந்து நம்ம இருக்கோம். அதெல்லாம் பார்த்தது வந்து எல்லாம் அழிஞ்சு போனது. எப்போ அந்த நெட்வொர்க்ஸ் டவர்ஸ் எல்லாம் வந்துச்சோ அப்போ எல்லாம் அந்த சிட்டுக்குருவிஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனா இப்போ இருக்கிறது இதுதான். இங்க வந்து சில சிட்டுக்குருவிங்க அதிகமா பாத்தீங்கன்னா காக்கா, குயில், இதெல்லாம் மைனா, குயில் செய்வாங்க. த பிக் ஜெயின் பேர்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதை. இவங்க பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் இட் கடல் பகுதியில தான் இருப்பாங்க. இவங்களோட ஃபுட்டே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மீன் மட்டும் தான். தவளை, பல்லி இந்த உயிரினங்கள் சாப்பிடுவாங்க. நீங்களுமே அதுதானே சாப்பிடுவீங்க. அப்புறம் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம இடத்துக்கான பறவைகளே கிடையாது, வெளிநாட்டு பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குங்க. எப்படிங்க நம்ம இடத்துக்கான பறவை இல்லைன்னு சொல்ல முடியாது. உட்பீக்கர் கூட பாத்தீங்கன்னா இப்போ காடுன்னு சொல்றது பாதி அழிஞ்சிட்டு வந்துச்சு. ஸோ அதனால உட்பீக்கர் சொல்றதெல்லாம் ரொம்ப ரேர். இப்போ நீங்களே காடு அந்த மாதிரி இடத்துக்கு போனாலாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஏன்னா நீங்க பார்த்தது இல்ல. நான் போனது. அப்போ நாட் அன் இந்தியன், இது வந்து அமெரிக்கன். பாத்தீங்கன்னா போட்டுருக்கோம் ஸ்ரீலங்கன், ஜங்கல் கியர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க நம்ம அதிகமா பார்க்க முடியாது, ஒன்லி ஃபாரஸ்ட் சைட்ல மட்டும் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் எப்படி அவங்க எடுத்து ப்ரிசர்வ் பண்ணாங்கன்னு யோசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கிங்ஃபிஷர் வந்து நம்ம வேற விதத்துல தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது வேற விதமான கிங்ஃபிஷர். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிங்ஃபிஷர். இப்ப அவங்க உங்களை கேட்கவே இல்லையே கிங்ஃபிஷர் பியரை பத்தி. அதை பத்தி சொல்லவே இல்லை. நீங்க வந்து அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. அப்புறம் இது மை லவ்லி திங் அவுல். அவுல் வந்து இவங்கள மாதிரி ஈக்குவல் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லலாம். அவுலுக்கு வந்து ராத்திரி மட்டும் தான் கண் தெரியும். ஆனா அவுல் வந்து தனிமையான அரசன் சொல்லலாம். காலையில வந்து என்னதான் காக்கா கிட்ட அடி வாங்காவே சாவடிக்கிற பிளான் போறது இந்த அவுல் தான். பேரட் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரட்ஸும் இருக்கு, சில பிஜியன்ஸ் அண்ட் குருவி. நம்ம பறவை வகம் பார்த்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கான வகையில வந்தது. இப்போ அதெல்லாம் பாதிக்கு மேல அழிஞ்சிட்டு போயிட்டு வந்து நிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைப் ஆஃப் பேர்ட் தான். இது வந்து ஹைட்டா அதிகமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கழுகு. த குவீன் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் கழுகு குயினா தான் இருக்குமா, கிங்கா இருக்க கூடாதா? சரி, கிங் ஆஃப் பேர்ட்ஸ் கூட சொல்லலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 80 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுகோட ஹிஸ்டரியை நீங்க பார்த்தீங்கன்னா ஆசமா இருக்கும். அதோட இன்னொன்று மெயின் பெனிஃபிட் என்னன்னா 40
அதுக்கு ஒரு 40 வயசு ஆயிட்ட அப்புறம் அதோட பீக் அதாவே உடைச்சிக்கும். நீங்க எல்லா கழுகுக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கழுகுக்கு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பீக் உடைஞ்சி அந்த மார்க் தெரியும். அது எதுக்காகனா 40 இயர்ஸ் வரைக்கும் அது வந்து நல்லா பறந்து துள்ளி குச்சி சாப்பிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா பீக் உடைச்சிட்டு 5 வருஷம் வரைக்கும் அது ரொம்ப கஷ்டப்படும். இது வந்து பீகாக்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம காடை கௌதாரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாம் இந்த இதோட இதை வந்து நம்ம பீகாக் சாப்பிட மாட்டோம். ஆனா இந்த காடை கௌதாரி இதெல்லாம் வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்ச சிக்கன்? யா, சிக்கன். பட் இந்த சிக்கன் யாரும் சாப்பிட மாட்டோம். இட் வாஸ் நாட் ஜஸ்ட் நார்மல் சிக்கன். அண்ட் தென் அங்க பாருங்க, Also, நம்ம eagle வந்திருக்கிறது family. மட்டும் பார்க்காம ஒரு பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இட்ஸ் ஏன் உங்களுக்கு கொடுக்கலன்னு ஃபீல் இது பண்றீங்களா? வந்து ஒரு கிரேட் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் இது வந்து இது வாத்துக்குட்டி இருக்கு பாருங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். நேச்சரா பண்ணி வச்சிருக்காங்கல்ல. யா, இதெல்லாம் நேச்சர் இல்லாம இந்த ப்ரிசர்வ்டா வச்சிருக்கிறது வந்து இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். Okay, let's move to next.